வணக்கம் மக்களே. இந்த தோடு ஒன்று இல்லாமல் என் மூஞ்சே வேறு மூஞ்சி மாதிரி தெரியுது. எனக்கே என்னை அடையாளம் தெரியல. அப்புறம் யூடியூப்புக்கு எப்படி அடையாளம் தெரியும்? என் மூஞ்சை வேறு மாதிரி அதை வந்து ஐடென்டிட்டி பண்ணி வச்சுருக்கோம். வீடியோக்குள்ளே போயிடுவோமா? யூடியூப் சந்தேகங்கள். யூடியூப் ஆரம்பிக்கணும். உங்கள் கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் இப்போ தான் நீங்கள் மானிட்டேஷன் ஆகி இருக்கீங்க அப்படின்னா ஐடி வெரிஃபிகேஷன், அட்ரஸ் வெரிஃபிகேஷன் நிறைய இருக்குது. இந்த மாதிரி அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் நான் நம்பர் பின் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போயிடுவோமா? வீட்டு வேலையை பற்றி தாங்க பேச போகிறேன். கால் குதிங்கால் வலிக்குது, என்ன செய்கிறது? நானும் செருப்பும் போட்டு பார்த்துட்டே ஒன்றும் தெரியல. வீட்டு வேலையை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். வீட்டு வேலை இப்போ எது வரைக்கும் முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று கூட ஒருத்தவங்க நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறத பார்த்துட்டு மேலெல்லாம் மாடிக்கு சவறு கட்டாதீங்கன்னாங்க. நாங்கள் கட்டி முடிச்சு 2-3 நாள் ஆச்சு. இப்போ வந்து சொன்னாங்க. அதுக்கு மீறி நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்குது, 3 சின்ன பிள்ளைங்கும்போது எனக்கும் ஆளுக்கு அடிக்கடி தலை சுற்றுற ஆள். நம்ம எதாவது காயப்படணும், துணி காயப்படனாலும் மேலேதான் போய் ஆகணும். நம்ம வாட்டுக்கு மயக்கம் போட்டு வந்துட்டால் என்ன செய்கிறது? முக்கியமான பாதுகாப்பானதெல்லாம் நாங்கள் கட்டி தான் ஆகணும். நமக்கு வேறு வழி கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் மாடிப்படி வந்து கட்டியாச்சு. மாடிப்படி இல்லை, மாடிப்படி போட்டிருக்கு. அந்த சைடில் வைக்கிறதெல்லாம் கம்பியில் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் புதுசாகவும் இருக்கும். அதை விட இது செலவு கம்மின்னு சொன்னாங்க. அதனால சரி நம்ம கம்பியில் இறங்கிடுவோன்னுட்டு அதே மாதிரி மேலே வந்து சுற்றுச்சுவர் கட்டியாச்சு. இன்னும் என்ன வேலைன்னா வயரிங் பண்ணணும், பூசணும், எல்லாமே பூசணும், செல்ஃபு போடணும், பாத்ரூம் இது பதிக்கணும். டைல்ஸ் போடலை நாங்கள். இது டைல்ஸுக்கு அது ₹1 போயிடும் போல். அதனால் டைல்ஸ் நாங்கள் போடலை. தரை தான் போட போகிறோம். அப்புறம் என்னமோ கால் வலிக்காமல் ஏதோ ஒரு கல் இருக்குதுன்னு சொன்னாங்களாம். யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன். ஏதோ ஆத்தூர் டைல்ஸா ஆத்தூர் கல்லாம் என்னமோ கல்லுன்னு சொன்னாங்க. கால் வலிக்காமல் விலையும் கம்மியான்னு சொன்னேன். அதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொன்னார், அடியே சிமெண்ட் கல் தாண்டி அது புதுசாக வைக்கிறாங்க, அதைத்தான் அப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னாரு. சரி, நமக்கு எப்பயுமே சிமெண்ட்டு தான் நல்லது. ஏன்னா டைல்ஸை போட்டு தொடச்சிக்கிட்டு கிடக்கணும். இங்கே தண்ணி இருந்தாலும் தெரிய மாட்டேக்கி, வலிக்கு விழுகுது பிள்ளை ஊரா. இதே சிமெண்ட் தரங்கும் போது அலசி விட்டுறலாம். ஜல்லுன்னு ஒரு குடம் தண்ணியை ஊற்றினோமா, ஒரு வாளி தண்ணி ஊற்றி ஒரு அலசி விட்டா என்ன பார்க்க வந்து வசதி இல்லாத மாதிரி இருக்கும். வீடு அப்படி ரிச்சாக இல்லாத மாதிரி இருக்கும். எனக்கு தேவை என் சொந்த வீட்டில் போய் ஒரு நாள் தூங்கணும். இன்றைக்கி போகிறேன், குட்டி பாம்பு அங்கே வெளியில். எப்பயுமே நம்ம வீட்டுக்கு எப்பயுமே குட்டி பாம்பு வர்றது தானே. அதே இடத்துல வெளியில் அந்த வயக்காட்டுக்குள்ளே குட்டி பாம்பு தவளையை பிடிச்சிட்டு ஓடுது. அதே வீடியோ எடுப்பன்னு ஓடுனேன், பின்னாடியே ஓடிடுச்சு அந்த பாம்பு. இது இவ்வளோதே இருக்கும், குட்டி பாம்பு தான். சரசரன்னு ஓடிடுச்சு. ஓலைப்பாம்பும்பாங்க. அது மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் தாண்டி தான் நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நான் வீடு கட்டுறதுக்கு முக்கிய காரணமே அதுதான். நம்ம என்ன தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் உடம்புல உசுறு வேணுமா இல்லையா? அது ஒன்று தான். ஏன்னா நம்ம வந்து தூக்கத்தில் ஏதாவது ஒன்று நம்மளை கடிச்சாலோ இல்லை இதனால் நமக்கு பாப்பா மூத்திரம் வடை வருது, மூத்திரத்தில் போட்டது போல். அது கூட நினப்பில்லை. சரி பரவாயில்ல, இருக்கட்டும், என் பிள்ளை தானே. என்னது பிள்ளை பிணிதுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். என்னமோ பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி ஒன்றும் இல்லை. நம்மளை ஏதாவது ஒரு நைட்டு தூக்கத்தில் கொசு கடிச்சாலோ எறும்பு கடிச்சாலோ நம்ம எந்திரிக்கிறோம். ஆனால் பச்சை பிள்ளை அப்படி கிடையாது. அதுகளுக்கு தூக்கத்தில் ஏதாவது கடிச்சா உணர்வு இருக்காது, தூங்கிடுங்க. எனக்கு அந்த ஒரு பயம்தான். ஏன்னா இதனால் நான் நிறைய நாள் என் தூக்கத்தை இழந்திருக்கேன். ஒரு நாள் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த பழைய வீட்டுக்குள்ளே நான் தூங்கி இந்த கெவிலி அடித்தா வேகமாக அடிக்குதுல, இது அப்படி கொஞ்சம் சவுண்டாக. நான் எப்பயுமே ஃபோனை வந்து என் தலைக்கட்டே தான் வச்சுருப்பேன். இன்னும் இதை சத்தம் கேட்குது, அதுவும் மேலே கேட்குதுன்ட்டு ஃபோனில் லைட் அடித்து பார்த்தா அந்த சீட்டு ஆங்கிளில் ஒரு எலி ஓடி வந்து நின்று இப்படி திரும்பி பார்க்குது. இன்னும் எலிமை அங்கிட்டு திரும்பி பார்க்குது. எத்த தண்டி எலி, நல்லா பெரிய எலியாக இருக்கும். எங்கள் கால் மேலெல்லாம் ஓடும், பாச்சாலை ஓடும், கரப்பாம்பூச்சி ஓடும், எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கேன். இன்னும் எலி இப்படி திரும்பி பார்க்குதுன்னு பார்த்தா ஒரு 3-4 அடி இருக்கும், இங்கே 3 அடி இருக்கும் நல்ல பாம்பு. அதெல்லாம் இன்னும் என் கண்ணுலேயே இருக்குது. அதை அடிக்க நாங்கள் 2 நாளாக பாடுபட்டோம். அந்த வீட்டுக்குள்ளேயே சுற்றி எனக்கு அந்த 2 நாளாக தூக்கம் இல்லை, தலை வலி. நான் என் உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு முடிவு பண்ணேன், சரிரா இனிமேல் இங்கே இருக்கக்கூடாதுன்னு. அப்படி எங்கள் வீட்டுக்காரு சரின்ட்டு என்னை சமாளித்து இருக்க வச்சார். மறுபடியும் இந்த செவுறு இடிஞ்சு விழுந்துச்சு பார்த்தீங்களா, அதில் இன்னும் கொஞ்சம் பயமாக போயிடுச்சு. இப்போ மாசமாக வேறு இருந்தேன்னா சரி இனிமேல் நம்ம இங்கே இருந்தால் சரிப்பட்டு வரான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அங்கேருந்து கிளம்புனதே.
இப்போ நாங்கள் வாடகை வீட்டுக்கு எங்கள் வீட்டை விட்டு வந்து 1.5 வருஷம் ஆக போகுது. இன்னும் நம்ம உள்ளே போகிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் அமையல. இங்கே வீடுங்கிறது எல்லாருக்கும் ஒரு கற்பனை, எல்லாருக்கும் ஒரு கனவாக தான் இருக்கும். எனக்கும் அது ஒரு கனவு தான். என்னுடைய லட்சியம் தான் நான் சொல்லுவேன். நான் வசதிக்காக அந்த வீடை கட்டலை, எங்கள் பாதுகாப்புக்காகத்தான் நாங்கள் கடனை உடனே வாங்கி நாங்கள் நட்டை பூரா அடகு வச்சு தான் கட்டுறோம். இன்னும் எங்களுக்கு ஒரு 3 லட்சம் தேவைப்படுது. இன்றைக்கி ஒரு குழுவை முடிச்சு விடலாமேன்ட்டு போனேன். ஏன்னா இதுக்கு மீறி என்னால் கடன் கட்ட முடியாது. ஒரு குழுவை முடிக்கலான்னு போய் கொஞ்சம் பிரச்சனையாயிடுச்சு. அதே மனசு கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழு முடிகிறதுக்கு இன்னும் ஒரு 4 டியூ இருக்குது. என்னுடைய சேமிப்பு அதில் இருக்குது. இது மகளிர் குழு கிடையாது, நாங்கள் தனியாக ரன் பண்ணுவோம். கவர்மெண்ட் குழு. இது பேர் வந்து களஞ்சியம்னு ஒரு குழு. அதில் வந்து இன்னொரு 4 டியூ இருக்கும் போல். நான் மாதம் 3200 கட்டிக்கிட்டு இருக்கேன். அப்போ அதுக்கு வந்து என்னுடைய சேமிப்பு ஒரு 10 ரூபா கிட்டே இருக்கும். அதில் கழிச்சுக்கங்கன்னு நான் சொன்னேன். இதை நான் இப்போ உடனே திடீர்னு நான் போய் சொல்ல, நான் 3 மாதமாக சொல்லி அதுக்கப்புறம் தான் சரி இந்த மாதம் முடிச்சிருவோம், மேடம் வர்றாங்க வாங்கினாங்க போனேன். அவங்க கொஞ்சம் நானும் இன்னொரு அக்காவும் முடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்ல இருக்கட்டும். அதே ரீசன் தான் எனக்கும். நானும் வீடு கட்டுறேன், எனக்கும் கடன் பேர். எனக்கு உங்களுக்கு தெரியாதா எவ்வளோ கடனை நாங்கள் அடைக்கிறது. எங்கள் வீட்டுக்கார் வியாபாரத்துக்கு போய் 3 மாதம் ஆகுது. ஏன்னா நாங்கள் 2 பேர் தான் பெரிய ஆள். எங்கள் வீட்டுக்கார் அங்கே போய் நின்னா தான் வேலையாகும். அந்த 3 மாதம் அவர் அங்கே உட்கார கூட மாட்டார். ஏன்னா அவர் உட்காந்தா வேலையாள்களுக்கு அலுப்பு தட்டிடுமோன்னு நின்றுக்கிட்டே இருப்பார். ஒரு ஸ்டூல் கிடக்கும், ஆனால் உட்காரவே மாட்டார். நைட்டெல்லாம் வந்து கால் வலிக்கும்பார். நான் என்ன நீங்கள் என்ன வேலையாக பார்த்தீங்க அப்படிம்பேன். இல்லை நின்றுக்கிட்டே இருக்கிறதில்ல அப்படிம்பார். கொஞ்சம் நமக்கு ஆள் பேர் கிடையாது, மாமனார் கிடையாது, மாமியார் கிடையாது. அங்கே போய் மேற்பார்வையை பார்க்க இப்போ நாங்கள் 2 பேர் தான் எல்லாமே செஞ்சாகணும். நான் வீட்டை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், எனக்கு வேலை சரியாக இருக்கும். நான் அவர் ரொம்ப வற்புறுத்த மாட்டேன். அது மாதிரி அவர் அங்கே போய் நின்றாகணும். அப்படிங்கும்போது நான் போய் பிள்ளை குட்டிகளெல்லாம் விட்டுக்கிட்டு பாப்பா வச்சுக்கிட்டு நான் சோறாக்காமல் வெயிலில் அங்கே போய் நான் நிற்க முடியாது. அப்படிங்கும்போது எல்லாமே சிந்திச்சு தான் சரி 3 மாதம் ஆச்சு வியாபாரத்துக்கு போய். இந்த 3-4 மாதமும் நாங்கள் வீடு கட்ட வச்சுருந்த காசுலையும் நகை நட்டு அடை வச்சுருந்த காசில் தான் நாங்கள் சாப்பாடு செலவு, கடன் கட்டுறது, வட்டி கட்டுறது, போக்குவரத்து செலவு, பெட்ரோலு, பிள்ளைகளுக்கு செலவு, ஆஸ்பத்திரி செலவு எல்லாமே இதில் தான். இந்த ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே ஒரே ஒரு வாட்டி யூடியூப் சம்பளம் வந்துச்சு. அது வீட்டு வாடகை கொடுக்கணும், இப்படி போயிடுச்சு. அப்படிங்கும்போது எல்லாருக்குமே இந்த சூழ்நிலை இருக்கும். நான் ஏன் சூழ்நிலை சொல்கிறேன். ஆமாம், அதனால் இன்னும் ஒரு 3.5-4 லட்சத்துக்குள்ளே எங்களுக்கு தேவை. வயரிங் பூசுறதுக்கே நிறைய செலவாகும் போல். உள்பூச்சு வெளிப்பூச்சு. வெளியில் சொன்னாங்க வெளியில் பூசாமல் விட்டுருந்தீங்க, பாசனம் பிடிச்சா பாசி பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் பூச முடியும், அந்த செவுறு இது ஒட்ட மாட்டிக்கு தான் நிறைய பேர் சொன்னாங்க. அதனால் கஷ்டப்பட்டு எப்படியாவது பூசிடுங்க, உள்ளேயும் வெளியும் எப்படியாவது பூசிடுங்க. சரி நம்மளால் முடிஞ்சது. எனக்கு ஒரு ஆசை, என்ன ஆசைனா எவ்வளவோ கடன்பட்டோம். அந்த வீட்டு முன்னாடி ஒரு கண்ணாடி மாதிரி வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மேலே மாடியில் அது வைக்கணும்னு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நான் சொல்லி வச்சுருக்கேன். எனக்கு அது ஆசையாக இருக்குது, அது மட்டும் வச்சு கொடுத்துருங்கன்ட்டு. அதே மாதிரி வீட்டுக்கு வெளியில் இந்த ஸ்லாப்பில் வாசலில் ஒரு 4 கலர் லைட்டு நிறைய பேர் வீட்டில் பார்த்துருக்கேன். அது மாதிரி அதே மாதிரி அங்கே லைட்டு போடுறதுக்கு அந்த கேப்பெலாம் விட்டு வச்சுருக்காங்க. சரி பரவாயில்ல, நம்ம ஆசைப்பட்டது. கொஞ்சம் செடி கொடி வைக்கலாமே, இது எனக்கு இடம் விட்டு விடுங்க அப்படின்னு எங்கள் வீட்டுக்கார்ட்ட. ஏன் பாம்பு வந்து ஏறவா அப்படின்னாரு. சரி ரைட்டு நம்ம மாடியில் போய் வச்சுக்கிறோம். எனக்கு நிறைய கற்பனைகள்லாம் ஆசைகள்லாம் இருக்குங்க. உங்கள் எல்லாரையுமே நான் பால் காய்ச்சி கூப்பிடுவேன், எல்லாருமே நீங்கள் வரணும். ஆமாம், யார் யார் வரப்போகிறேன்ட்டு மட்டும் முன்னக்கூட்டி சொல்லிடணும். சாப்பாடு செலவு சரி சாப்பாடு ரெடி பண்ணணும் இல்லையா, கூட குறைய பெறக்கூடாது இல்லையா, அதுக்காக எனக்கு நிறைய கற்பனைகள்லாம் இருக்குது. அதை நான் அடுத்தடுத்து வர்ற வீடியோக்களில் சொல்கிறேன். இதுதாங்க இந்த 4 லட்சத்தை வந்து நாங்கள் வந்து வேலை பார்த்து தான் என்னைக்கு கட்டி எப்படி கட்டி நிறைய விஷயங்கள் ஓடுது மண்டையில். இருந்தாலும் நம்மளும் பொறுமையாக போவோம். எங்கே போகிறோம், எல்லோரும் உழைச்சிக்கு செஞ்சு தானே ஆகணும். இப்போ என் பிள்ளைக்கு மட்டும் பெரிய பிள்ளைகளாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் நேரம் அந்த இடத்துல போய் நான் ஒரு வேலை பார்த்துருப்பேன். நான் கஷ்டப்பட்டு வந்த குடும்பம் தாங்க. நான் பார்க்காத வேலையா, நான் மண் சம்மந்து கல் சம்மந்து களை எடுத்து நான் சின்ன பிள்ளையிலே எத்தனை ஒரு 12-13 வயசுக்குள்ளேயே 12 வயசுலேயே ரெட்டை குடம் சமைப்பேன். பெரிய பெரிய குடம் கையை விட மாட்டேன், ஆனால் பிடிச்சிக்கிட்டே எவ்வளோ தொலைனாலும் வந்துடுவேன். அதனால தான் போலீஸ் வேலைக்கு ஹைட் இல்லாமல் போயிடுச்சேன். வந்து ஒரு இஞ்சி இப்போ விழுந்து என்ன பிரயோசனம், அப்போ விழுந்திருக்கணும். இப்படி என் வாழ்க்கையில் நிறைய இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பயும் போல உங்கள் ஆதரவை எனக்கு கொடுங்க. பாய்.